இன்று தூய ஆவியானவரும் இறைவார்த்தையும் பற்றி பார்ப்போம். தூய ஆவி பேசும்போது இறைவார்த்தை நமது ஆவிக்கு உணவாக மாறுகிறது. நமது மனத்திற்கும் உடலுக்கும் மருந்தாக மாறுகிறது. நமது வாழ்வில் உள்ள இருளை கிழித்து கொண்டு செல்லும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக மாறுகிறது. நமது வாழ்வின் வளர் நிலையை காண்பதற்கான திறவுகோல் ஆகிறது. தூய ஆவியும் இறைவார்த்தையும் இணைந்து செயலாற்றுகிறது. மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. இப்படியாக உலகம் உண்டானது. லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 1 இறைவசனம் 28 35 வரை. இவற்றுள் நாம் பார்க்கிறோம், தூய ஆவியும் வார்த்தையும் மரியாவிடம் வந்து தங்கினர். எனவே மரியா ஆண்டவரின் தாயானார். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைத்திருவசனம் 43. பேதுரு இயேசுவின் போதனைகளை தனக்குள் பெற்றிருந்தார். ஆனால் தூய ஆவி அவரை ஆட்கொண்ட பிறகு உள்ளொளி பெற்று இதயங்களை மாற்றக்கூடிய வார்த்தையை வல்லமையோடு போதிக்க தொடங்கினார். பவுல் பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்திருந்தார். ஆனால் தூய ஆவியால் அவர் நிரப்பப்பட்ட பிறகு வார்த்தையின் உண்மை பொருளை அவர் உணர்ந்தார். உடனே தொழுகை கூடங்களில் அவர் இயேசுவை அறிவிக்க தொடங்கினார். திருத்தூதர் பணி 9 அதிகாரம் 20 வசனம். கடவுளின் வார்த்தை உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்தும், உங்கள் ஆன்மாவை திடப்படுத்தும், உங்கள் ஆவியை திடப்படுத்தும், உங்கள் உடலை வலுப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. திருப்பாடல் 119 103 வசனம். அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அறிவித்தால்தான் கேட்க வாய்ப்புண்டு. ரோமையர் 10 அதிகாரம் 17 இறை திருவசனம். தூய ஆவியார் பேசும்போது நம் இதயத்தில் நம்பிக்கை உண்டாகும். நம் வாழ்விலே சுத்தப்படுத்துதல் நடைபெறும். அவர் இறைவார்த்தையை நம் ஆவியிலே பதிய வைக்கிறார். கடவுளை பற்றிய அறிவில் நாம் வளர்கிறோம். அவர் 4 காரியங்களுக்காக நம்மோடு பேசுகிறார். கடவுளை பற்றிய அறிவில் வளர, நம்பிக்கையில் வளர, தூய்மையாக்கப்பட, கீழ்ப்படிய. தொடர்வோமா நண்பர்களே?